ஆமா. ஒரு டீசர் வந்தது. வந்த டீசரை என்ஜாய் பண்ணணும். கரெக்ட்டா? என்ஜாய் பண்ணாங்க. தல ஃபேன்ஸ் எல்லாருமே. சரி என்ஜாய் பண்ணதோட விட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அப்படி நாங்க விடமாட்டோம். ஏதாவது ஒரு கோளாறு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தியேட்டர் கிட்ட போடணும். அந்த மாரி தான் நெறைய கோளாறுங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனாங்க. உண்மையாவே அவங்க ஏகே ஃபேன்ஸாவே இருந்தாலும், சில விஷயங்கள் அவங்க பேசுனது பார்த்தீங்கன்னா, நாகரீகமா சரியே கிடையாது. 2வது ஒரு படம் வருது அப்படின்னும்போது அவ்வளவுதான். தூக்கி சாப்பிட்டாச்சு. இன்னொருத்தனோட படமே ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நடிகரே ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவரும் சினிமால தான் இருக்காரு. இன்னொரு நடிகர் படம் வருது. அவரும் சினிமால தான் இருக்காரு. சோ இங்க ஏகே அவர்கள் பார்த்தீங்கன்னா, தி மேக்ஸ் எஃபோர்ட் போட்டு இந்த குட் பேட் அக்லில நடிச்சிருக்காரு. டீசர்ல நமக்கு நல்லா தெரியுது. சோ ஆதிக் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஏகே சார் ஃபேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த டீசர் கட்ஸ்லயே காட்டியிருக்காரு. எனக்கு என்னவோ இது ஒரு வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனில ஒரு போர்ஷனா இருக்க போதோ அப்படின்ற மாரி தான் பர்சனலா ஃபீல் இருந்தது. நம்மளும் ப்ராப்பரா அதுக்கு ரிவ்யூ பண்ணோம். ஒரு ரீல்ஸ்லாம் போட்டோம். ஈவன் தான் நம்ம தளபதி ஃபேனா இருந்தாலும், ஐ லவ் சினிமா. அதுல நடிக்கிற நடிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏகே அவர்களும் எனக்கு பிடிக்கும் தான். ஃபைன். தியேட்டர் செலிப்ரேஷன் அப்போ ஒரு இட்லி குண்டா ஒண்ணு எடுத்துன்னு வந்துட்டு, அத உடைக்கிற மாரி சில வீடியோஸு, இட்லி கடைய நாங்க தூக்கி சாப்பிட்டுருவோம். தனுஷ்க்கு நாங்க சவால் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஏன் சீண்டுறீங்க? அவரோட ஃபேன்ஸ ஏன் சீண்டுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படம் வருதுன்னா, என்ஜாய் பண்ணிட்டு போங்களேன். சோ கைஸ், வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா, ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. சோ மேக்சிமமான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்க தரோவா ப்ரிப்பேர் ஆகணும். சோ தேங்க்ஸ் டு WPL மேட்சஸ்ங்க உங்களோட கேம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸி உங்களால கலெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த பர்பஸ்க்காக ப்ராப்பரா இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வாங்கினா 1x ஓட ஆப் தான் பாத்தீங்கன்னா நான் நம்புறேன். இதுல கேமிங், வித்ட்ரால், ஃபண்ட்ஸ் ஆட் பண்றது, எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. இதுல அந்த ஒரு விளையாட்டோட ஸ்கோரை பாத்தீங்கன்னா நீங்க பிரெடிக்ட் பண்ணிட்டு நீங்க இதுல உண்மையான காசு ஜெயிக்கலாம். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உண்மையாவே செம்ம கூலா இருக்க போது. அதே மாதிரி நம்மளோட கோடு இருக்கு இனோவே 1 அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா 66,000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஐஎன்ஆர்ல. லிங்க்கும் கோடு எல்லாமே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கொடுத்துறேன். பிண்டு கமெண்ட்ல மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் இது ஒரு விளம்பரம் தான். விளம்பரமா மட்டும் பாருங்க. ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. நேத்து அத்தனை பேர் செலிப்ரேட் பண்ணோம். யூடியூப்ல அத்தனை பேர் வீடியோஸ் பண்ணாங்க. அத்தனை பேர் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணாங்க. சந்தோஷமா இருங்களா. அது ஒரு மொமெண்ட் உங்களுக்கு. ஏன் இட்லி கடையும் அப்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு இதுல பாடையில எடுத்துன்னு வர மாதிரி ஏன் ஏன் அடுத்த ஃபேன்ஸோட மனசை நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? இப்போ இந்த மாதிரி நீங்க பேசி விட்டுருவீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதிலடியா ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணுவாங்க. பதிலடியா அவங்க ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ குட் பேட் அக்லியும் இட்லி கடையும் வருது. ரெண்டுத்துல ஃபார் எக்ஸாம்பிள் குட் பேட் அக்லி நல்லா இருக்கு, படம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னும் போது இட்லி கடையை மெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இட்லி கடை இப்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா குட் பேட் அக்லியே மெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எதுக்கு இந்த ஃபைட்? இப்ப எனக்கு என்ன தெரியுமா பாட்டு பாட தோணுது? சீ 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 ரம சீ 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 ரனே சீ நீ நீ. எதுக்கு இந்த சீச்சி வேலை? அவங்க படம் என்ஜாய் பண்ணட்டுமே. தனுஷ் சாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் படங்களும் நடிக்கிறாரு, டைரக்டும் பண்றாரு. இட்ஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் சினிமா தான். ஏதோ இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு ஒரு படம் பண்ணிட்டு இன்னைக்கோ நேத்தோ பண்ணிட்டு தனுஷ் அப்படின்னு ஒரு பேர் வாங்கல. பல வருஷமா படங்கள் பண்ணிட்டு, பல வருஷமா தோல்விகள், பல வருஷமா கான்ட்ரவர்சிஸ்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பாட்டை ஒரு பண்ண ஒரு 200 மில்லியன் போகுது அப்படின்னா இஸ் லைக் எ மல்டி டேலண்டட் கை தனுஷ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். அவரோட ஃபேன்ஸை ஏசின்றீங்க. அது நாகரிகமா இருக்கா? அந்த இடத்துல என்னன்னா கேமரா இருக்கே, இப்படி இப்படி நம்மள ஏதோ பண்ணா மீமா வந்துருமே, நியூஸா வந்துருமே. உங்களுக்கு அது இப்ப கிடைச்சிருச்சு. இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. பட் திஸ் இஸ் லைக் அன்வான்டடா தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. நம்ம மெச்சூரிட்டியா பேசணும் அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு தேவையா ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. இம்மெச்சூர்டா பேசணும் அப்படின்னா, என்ன ப்ரோ இப்படி இம்மெச்சூர்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. பட் அந்த சினாரியோல உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட டீசர் என்ஜாய் பண்ணியிருக்கணும். எதுக்கு இன்னொரு நடிகரோட படத்தை நீங்க கலைக்கணும்? சரி இப்போ தளபதி படம் இல்ல. ஜனநாயகனோட லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே நீங்க கலாய்க்கிறதுக்கும் சரி, இனிமே போட்டி போடுறதுக்கும் சரி யாரும் கிடையாது. சோ அந்த இடத்துல வன்மத்த நீங்க அந்த இட்லி கடை அப்படின்ற படம் மேல கக்கணுமா? ஏன்? அது நல்லாவா இருக்கு? சோ இப்ப என்னன்னா ஏகே சாரே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, என்னடா இப்படி இருக்காங்க நமக்கு ஃபேன்ஸ் சில பேர் அப்படின்ற மாரி தான் அவர் ஃபீல் பண்ணுவாரு. ரசிகர் மன்றம் வேணாம், எனக்கு இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனுஷன், அவன் வாழ்றான், இவன் வாழ்றான், நீ எப்ப வாழப் போற அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்தே பேசிட்டாரு. அப்படி இருக்கும்போது, உங்களுக்காக ஒரு விஷயத்த அவர் எடுத்துன்னு வந்து குடுக்குறாரு. உங்களுக்காக நடிச்சு குடுக்குறாரு. ஈவன் தான் அவர் இந்த ரேசிங்லலாம் இருந்தப்போ, அதுக்கு நீங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியா அந்த மூளைய அப்பப்போ கழட்டி கழட்டி மண்டையில வச்சுன்னு தானே பண்ணணும். நான் எல்லாரையும் சொல்லல.
சில பேர் பண்ண அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன் தியேட்டர் கிட்ட. ரொம்ப 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 கிரிஞ்ச் டு த கோர் ஆஃப் த மேக்ஸ் மாதிரி இருந்துச்சு அது பார்க்குறப்போ. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. மற்றபடி ஏதோ உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இட்லி கடையாக இருக்கட்டும், பூரி கடையாக இருக்கட்டும், படம் வந்துச்சுன்னா பாருங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அது சின்ன வன்மமாக கக்கலாம் அந்த இடத்துல. பட் திஸ் இஸ் லைக் டோட்டல்லி ஏதோ வீடியோக்காகவே பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அது இருந்தது. எனிவே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்று தான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சால் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.